யூடியூப் பிராங்க் மூலம் பிரபலமான பிஜிலி ரமேஷ், நட்பே துணை, கோமாளி உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர். ஆனால் குடிப்பழக்கத்தால் தனது உடல்நிலை மோசமடைந்ததாகவும், பட வாய்ப்புகள் குறைந்து விட்டதாகவும் பேட்டியளித்து வந்த பிஜிலி ரமேஷ், உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு 9 மணிக்கு உயிரிழந்தது சினிமா ரசிகர்கள் மற்றும் திரைத்துறையினரை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பிளாக் ஷீப் யூடியூப் சேனலில் பிராங்க் வீடியோ மூலமாக ஓவர் நைட்டில் பிரபலமானவர்தான் இந்த பிஜிலி ரமேஷ். ஹிப்ஹாப் ஆதி நடித்த நட்பே துணை படத்தில் இவருக்கு நடிகராக நடிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. தொடர்ந்து ஜோதிகா நடித்த பொன்மகள் வந்தால், அமலாபால் நடித்த ஆடை மற்றும் ஜெயம் ரவி நடித்த கோமாளி, யாசிகா ஆனந்த் நடித்த ஜாம்பி உள்ளிட்ட பல படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் நடித்து கலக்கினார். குடித்துவிட்டு சாலையில் சென்ற பிஜிலி ரமேஷை பிராங்க் செய்கிறோம் என பிடித்து கலாய்க்க தமிழ் சினிமாவுக்கு திடீரென ஒரு நடிகரே கிடைத்துவிட்டார். ஆனால் அதே குடி தற்போது அவரது வாழ்க்கையை பாதித்துள்ளது. குடிபோதை தனது வாழ்க்கையே மாற்றிவிட்டது என்றும், யாரும் குடிக்காதீங்க என எழுது கூட நிற்க முடியாமல் வீட்டில் முடங்கி கிடந்த பிஜிலி ரமேஷ் சமீபத்தில் பல யூடியூப் சேனல்களுக்கு சில நாட்களுக்கு முன்பு பேட்டி அளித்திருந்தார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இரவு 9 மணி அளவில் அவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியானன. அவரது இறுதிச் சடங்கு இன்று மாலை 5 மணிக்கு எம்ஜிஆர் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறுகிறது. ஒரு இடத்தில் நிற்க மாட்டேன், சும்மா சுத்திக்கிட்டே இருப்பேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் செய்த தவறுகள் அதிகம் குடித்ததின் விளைவாக தற்போது உடல்நலம் முடியாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறேன். என்னை பார்த்தாவது அந்த மோசமான குடிப்பழக்கத்தை மற்றவர்கள் விட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியை ரசிகர்கள் தற்போது யூடியூப்பில் வைரலாக்கி வருகிறார்கள். நான் நல்லா இருந்தபோது, சினிமாவில் நடித்தபோது என்னை சுற்றி தினமும் 40 நண்பர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு உடல்நலம் முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஒருவன் கூட எட்டி பார்க்கவில்லை. உடம்பின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. அதை தேவையில்லாத தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி கெடுத்து கொள்ளாதீர்கள் என பிஜிலி ரமேஷ் தன்னுடைய சோகமான நிலையிலும் அடுத்தவர்கள் யாரும் தன்னை போல பாதிக்கக்கூடாது என்பதற்காக அறிவுரை வழங்கியிருந்தார். எப்படியாவது சிகிச்சை பெற்று அவர் பிழைத்து விடுவார் என நினைத்த அவரது குடும்பத்தார் தற்போது அவர் மறைவால் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள்.